Hi everybody, today I'm going to teach English, how to speak English and how to learn some beautiful words, how to practice new words and how to differentiate basic and advanced English words. இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதம் என்னன்னா, நீங்க எப்படி சாதாரணமான ஆங்கில வார்த்தைகள் அதே மாதிரி கஷ்டமான ஆங்கில வார்த்தைகளை ரெண்டையும் வெவ்வேறாக தனித்தனியாக பிரித்து அதனுடைய வித்தியாசத்தை கற்றுக்கொள்வது என்பதை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டால் நிறைய டெக்னிக்ஸ் நான் சொல்லித் தருவேன். I'm going to teach you some interesting phrasal verbs. The first phrasal verb is மொதல் phrasal verb என்னன்னு கேட்டால் called on. Okay, I'm going to use this phrasal verb in my paragraph right now. So please watch this video fully and also watch this passage on the screen. Okay, so let me just make a first sentence. I called on வால்பாறை. அதாவது நான் வால்பாறைக்கு போயிருந்தேன் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். ஸோ கால்ட் ஆன் அப்படின்றது visited என்ற அர்த்தம். I visited வால்பாறை last week. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸில் you should differentiate what is basic and what is advanced. இந்த மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய வாக்கியங்கள் கற்றுக்கிறதுக்கு. So I want to continue this passage. Okay, you have to listen to it fully. Okay. As I was watching the sceneries over there, I lost my purse. நான் பார்த்திங்கன்னா சுற்றிப்புறத்தில் இருக்கக்கூடிய அழகான அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கும்போது திடீர்னு என்னோடய பர்ஸை தொலைச்சிட்டேன். சரிங்களா, இதுதான் கான்செப்ட். பட் இதில் நான் ஒரு ஃப்ரேசல் வேர்ப் ஆட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் லிசன் டு திஸ் லாஸ்ட் ஒன். ஓகே, ஐ லாஸ்ட் மை பர்ஸ்ன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கடுத்து என்ன சொல்கிறேன்னா ஐ லுக்ட் அப் ஃபார் மை பர்ஸ். ஸோ இந்த இடத்துல லுக்ட் அப் அப்படின்றது என்னென்னா சர்ச்டு அப்படின்ற அர்த்தம். நாம் தேடினேன் என்று அர்த்தம் கொள்ளுகிறது. இந்த மாதிரி யூ ஷுட் டிஃப்ரென்ஷியேட். லுக்ட் அப் அப்படின்றது சர்ச்டு அப்படின்ற பேசிக் இங்கிலீஷை நீங்கள் வித்தியாசப்படுத்தணும். ஓகே, ஐ சர்ச்டு மை பர்ஸ் அப்படின்னு சொன்னதோடு முடிச்சிருந்தேன். அதோட கண்டினியூவேஷன் தான் இது. ஐ searched the purse wherever I traveled. நான் எங்கெல்லாம் பயணம் செய்தனோ அங்கெல்லாம் அந்த பர்ஸை தேடினேன். அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ couldn't find my purse. அது அதிர்ஷ்டம் இல்லாததுனால எனக்கு அந்த பர்ஸ் கிடைக்கல. ஸோ இதுக்கடுத்து கடைசியாக ஒரே ஒரு ஃப்ரேசல் வேர்ப் நான் ஆட் பண்ண விரும்புகிறேன். ஐ காட் அலாங் வால்பாறை அட் லாஸ்ட். கடைசியில் நான் வால்பாறையை விட்டு வந்துட்டேன். ஸோ அங்கே காட் அலாங் அப்படின்றது லெஃப்ட்ன்ற அர்த்தத்தை குறிப்பது. ஸோ இங்கே பேசிக் இங்கிலீஷ் எது? லெஃப்ட். அப்போ எது அட்வான்ஸ்ட் அப்படின்னு பார்த்தா காட் அலாங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேரியேஷன்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா definitely you can learn phrasal verb very quickly and you will be able to frame many passages in future. All the best. You can also try one more passage and you can leave your paragraph in my comment section. I am ready to correct your mistakes. ஒரு சின்ன சம்பவம். வால்பாறைக்கு போனேன், அங்கே நான் சீனரிஸ் பார்த்தேன். திடீர்னு பார்த்துட்டு இருக்க நேரத்தில் என்னுடைய பர்ஸை தொலைச்சிட்டேன். அதுக்கடுத்து தேடினேன். அதிர்ஷ்டம் இல்லாதனால எனக்கு அந்த பர்ஸ் கிடைக்கல. கடைசியில் நான் வால்பாறையை விட்டு வந்துட்டேன். சின்ன ஒரு பேசேஜை நான் பேசிக் அண்ட் அட்வான்ஸ்டு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வச்சு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி உங்களுக்கு இந்த ஒரு முக்கியமான டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்களும் இந்த 3 ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வச்சு எனக்கு ஒரு பேராகிராஃப், ஒரு பேசேஜ் நீங்கள் அனுப்புங்க. நான் உங்களுடைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி உங்களுடைய காமெண்ட் செக்ஷனில் நான் பதிலளிப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய டெக்னிக்ஸ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டெக்னிக் மூலமாக உங்களுடைய வெக்காபுலரி ஸ்கில்லை டெவலப் பண்ண முடியுன்றது என்னுடைய ரிசர்ச். இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம பாசிபிள் இங்கிலீஷ் ஆன்லைன் கோர்ஸில் சேருங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள்.